எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொத்தவரங்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 3/4 மணி நேரம் ஊறிடுச்சு. அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து குறைன்னு அரைக்க போகிறேன். கொத்தவரங்காவை 2 முனையும் கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த கடலைப்பருப்பு அரைச்சதையும் கொத்தவரங்காவையும் தனித்தனியாக பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே உப்பு போட்டு பெசரிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த கடலை மாவு வேக வச்சதையும் கொத்தவரங்காவையும் போட்டு அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு முறுவலாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இதையே ஒரு ரெசிப்பியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பீன்ஸு, கோஸு, கொத்தவரங்காய், புடலங்காய் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி பருப்பு ஊசிலி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பெருங்காயத்தூள் போடுறது நல்லாயிருக்கும்.